ராஜரந்தே ஓம் எதிர்வேதம் சமர்ப்பிக்கப்பட்டது. இப்ப இந்த மந்திரம் சொன்னதுல 2 வரியை மேல் நோக்கி சொல்றாங்க, 2 வரியை கீழே தாழ்த்தி சொல்றாங்க. இப்ப நம்ம உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போனோம்னா டாக்டர் இசிஜி எடுக்க சொல்லுவார். அதுல எதுவும் பேசாது. 4 கோடு மேல போகும், 4 கோடு கீழே வரும், நடுவுல 2 கோடு வரும். அப்ப அது உங்களுக்கு எனக்கு புரியாது. அந்த மிஷின் சொல்றதை டாக்டர் புரிஞ்சுக்குவார். இந்த மாதிரி இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மருந்து கொடுப்பார். அந்த மாதிரி இந்த வேதங்கள் ஏற்ற இறக்கத்தோடு சிலவைகள் உயர்ந்த துணியிலே சொல்ல வேண்டும், சிலவைகள் தாழ்ந்த துணியிலே இசைக்க வேண்டும். அந்த எதிர்வேதம் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்தபடியாக சாமவேதம் என்கின்ற சாமகானம், இறைவனை பாடல்களால் பாடப்பட்ட சாமகானம். இறைவனது வடக்கு நோக்கிய முகத்திலே இருந்து தோன்றியது. சகஸ்திர வேத சம்யுக்தம் சாமவேதந்து வாமதகா என்று குறிப்பார்கள். 1000 சாகைகளை உள்ளடக்கியது சாமவேதம். இதை இலங்கை ஆண்ட மன்னன் ராவணன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ராவணன் தெரிஞ்சிருக்கிறவர் ராவணனை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த ராவணன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, மனோரதம்னு ஒரு ரதம் வச்சிருந்தார். ரதம் அப்படின்னா தேர். அந்த ரதத்தில் ஏறி உட்கார்ந்தா எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க போறதுக்கு அது கொட்டி விட்டுருமா. அதான் அதனுடைய சிறப்பு. மனோரதம் நம்ம மனசுல எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போகும். காலையில குளிச்ச உடனே அவர் தேர்ல உட்காந்து திருக்கையிலாய போகணும்னு நினைப்பாராம். நேர திருக்கையிலாய போகுமா, கைலாச பரமேஸ்வரனுக்கு புஷ்பஞ்சாந்தி சாமி கும்பிட்டு சிவ பூஜை. நாமெல்லாம் வீட்டுல சிவ பூஜை பண்றோம், அவர் கைலாயத்தில் போய் சிவ பூஜை பண்ணுவார். இப்பேற்பட்ட மகான் இந்த ராவணன். அவரு இருக்கிறப்ப இந்த சாம வேதத்தை 10 முகங்கள் அவருக்கு உண்டு. இறைவனிடத்திலே ஏதோ திருக்கைலாய மலையிலே நடந்த போது அவர் இறைவனுடைய பெருவரல் காலில் அந்த இறைவன் 10 தலையை அமுத்திட்டார். இவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். என்ன பண்றது, அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இவர் யோசிச்சாராம். அந்த 10 தலையை ஒரு தலையை அறுத்து முகவீணைன்னு ஒரு உண்டு. வீணையை பற்றி நாதஸ்வரம் தெரிஞ்சவங்களுக்கு, சங்கீதம் தெரிஞ்சவங்க தெரியும். முகவீணைன்னு ஒரு வீணை உண்டு. அந்த முகவீணை உருவாக்கி அந்த சாம கானத்தை பாடினாராம். அப்ப இறைவன் மகிழ்ந்து அந்த காலை தூக்கி தாளம் போறப்ப ஒரு தலை வெளியில் எடுத்துட்டான். இந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த சாமவேதம் சாம கானமாக இப்பொழுது அம்பிகையின் திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் அக்னாயாபீதரே கிரதானோ ஹவ்யதாதரே நிஹோதா சக்ஷி பர்ஹிதி. ஓம் உதேவாதாம் வாதன்வாசன் பூவே வாக்ஸ்ருணோத் ஸ்ருணோத் வாக்ஸவைது சவை வாக்ரவாதாம் ரவாதாம் ரவா அடுத்தபடியாக அதர்வண வேதம் சத்யோஜாத முகம் என்று சொல்லக்கூடிய இறைவனது. இப்ப கிழக்கு நோக்கிய முகத்தை பார்த்தா, தெற்கு நோக்கிய முகத்தை பார்த்தா, வடக்கு நோக்கிய முகத்தை பார்த்துட்டோம். இப்ப 4வது மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாத முகம். அந்த சத்யோஜாத முகத்திலே இருந்து தோன்றியது அதர்வண வேதம். அதர்வ நவதா பின்னம் சத்யோஜாதேன ஜாப்பிரவீத். 9 சாகைகளாக அந்த வேதம் தோன்றியது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல இடங்கள்ல அது இசைக்கக்கூடிய பெருமை பெற்றது. ஒரு சின்ன உதாரணம், எனக்கு தெரியாது சொல்லி கேள்வி. 1970 ஆம்ஸ்ட்ராங் சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்பினாங்களாம். அப்ப பல விஷயங்களை இங்கிருந்து பதிவு பண்ணி மேல கொண்டு போனாங்களாம். போன எல்லாமே ஒரு நிலைக்கு தாண்டின உடனே எல்லாமே அந்த டேப்பத்துல அழிஞ்சு போச்சான். சந்திர மண்டலத்துக்கு போனதுக்கு அப்புறமா போட்டதுல இந்த அதர்வண வேதம் மட்டும்தான் அங்க ஒழிச்சிடும். அந்த சிறப்பு வாய்ந்தது. சொல்லி கேள்வி. ஏன்னா 70 நாடு எப்படி இருந்திருப்பேன் உங்களுக்கு தெரியும். ஐயர் போய் சொல்றான்னு நினைக்கூடாது. சில விஷயங்கள் நாம சொல்றப்ப அதை ஏத்துக்கணும். அதுதான் உண்மை. அந்த பெருமை வாய்ந்த அதர்வண வேதம் இப்பொழுது அம்பிகையின் திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் சன்னோ தேவீரபஷ்டத ஆபோ பவந்து வீதரே சயோரவிஸ்ரவந்துடாஹ. ஓம் சர்வஸ்யாத்யை ஆத்யை சர்வஸ்ய சர்வஸ்ய தித்யை இதித்யை சர்வம் சர்வமேவ ஏனா ஆப்னோதி சர்வம் சர்வம் ஜயதி ஜயதீதி ஜயதி சர்வஸ்யாத்யை சர்வஸ்ய தித்யை சர்வமேவ ஏனா ஆப்னோதி சர்வம்
சமந்தியதி. ஓம். அடுத்தபடியாக மேல் நோக்கிய முகமாகிய ஈசான முகம். அதுக்கு முன்னாடி இந்த 4 வேதத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம். இந்த எல்லாருமே வீட்டில் செய்தி கேட்போம். அந்த செய்தி முடிச்சோடனே மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரு வரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 4 வேதத்திலும் கிரமங்கள் கேட்க முடியாதவங்க, தெரிய முடியாதவங்க சூத்திரம்னு பேர் இருக்கு, கேட்டிருப்பாங்க. இந்த வழியில தான் நாம் போகணும், இவங்க எங்க பெண் கட்டிய வழி அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சூத்திரம் இப்பொழுது அம்பிகையின் திருவடி தாமரையிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ராதரக்னிஹோத்திரம் ஹுத்வாம் அன்யமாகவனீஜம் பிரதீஜ அக்னேரன்வாதபாதி நகதஸ்ரோண்யமக்னிம் பிரணஜதி ஆத்யம் புருஷமீசானம் புருஹோரம் புரஸ்கிருதம் பரமேகாட்சரம் பிரம்மா வியக்தாவ்யக்தः சனாதனம். दर्शयिता सात्मा तस्य दर्शयिता शिवः तस्मात् तस्मिन् पदां भक्त्या ज्ञानाकोपकारणे मुक्ते प्राप्य सतस्तेषां भजेत्तेषं शिवालयम् एवं विद्यात् शिवज्ञानभूते जीवार्थनिर्णयम्. ஐந்தாவது மேல் நோக்கிய முகமாகிய ஈசான முகத்திலிருந்து இறைவனால் பேசப்பட்ட பெருமை வாய்ந்த. முதலே சொன்னோம், 4 வேதங்களும் தோன்றிய பெருமை. இறைவன் தோற்றுவித்தார், அதை பார்த்து நாம வாழ்க்கை நடைமுறைகளை கற்றுட்டோம். இப்படி விட்டா இருக்கணும் அப்படின்னு. ஒரு குலத்துக்கு ஒரு வழிமுறை உண்டு. ஐயர்னா அவங்க வீட்டில் ஒரு வழிமுறை உண்டு, ஒரு வர்ணத்தாருக்கு ஒரு வழிமுறை வச்சார். அப்படிதான் இன்னைக்கு அதை நடந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஆகமம் அப்படிங்கிறது மேல் நோக்கிய முகம், ஈசான முகம். இறைவனுக்கு இறைவன் இறைவிக்கு பூஜையை பற்றி எடுத்து சொல்லியது இந்த ஆகமம். அந்த சிறப்பு வாய்ந்த ஆகமம் சிவஞானாகமம் வேதம் அங்கி சைவாகமம் விது அங்காங்கி பாவபயதேன வாகித பரமேஸ்வரா. சிவஞானமான உண்மையை உணர்த்தக்கூடிய வேதம், அதை எளிமையாக புரிய வைக்கக்கூடிய ஆகமம். அந்த ஆகமத்தை இப்பொழுது இறைவனுடைய அம்பியின் திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் சத்யஸ்சித்தனுரீஸ்வரங்கரணம் ஏதேக கார்யேஷு ததோ வேதைஸ்யாபிஹிதா புராதிகுணதா வேதம் கிருவாஜானதா நித்யம் தத்சகலான்யகர்த்ரணிஹதா தத்மன்யசுத்தே சிதே தத்ரம் சைவ கரோதி பத்யனுவதா நம்முடைய ஆலயத்திலே வீட்டிருக்கக்கூடிய மூர்த்தியாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு பிரீதிகரமாக கணபதி ஸ்துதி இப்பொழுது சமர்ப்பிக்கப்படுகிறது. கரஸ்பரிதமோதகம் கலிதசைலகாமோதகம் கடஸ்படமதோதகம் கடின விக்ன விச்சேதகம் சமஸ்தபலராஜகம் சகல தேவதாநாயகம் நமாமி கணநாயகம் நவகலித்வசந்தாயகம். அடுத்து சக்தி மகாமாரியின்மைக்கு பிரீதிகரமாகிய தேவி ஸ்துதி இப்பொழுது அம்பியின் திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் உத்யத்பாஸ்கர சன்னிபாம் வினதனாம் மாதுல்யதேதோ வதாம் சுபர்ணாம் பரதாமீம் ஸ்மதமுகீம் மாங்கல்யசூத்ரோஜ்வலாம் நானாரத்ன விபூஷிதாம் மணிமதீம் அஸ்தத்வஜேமாப்தகாம் சௌலभ्यावयवजगराम् शिवशकीम् சௌபாகியசித்திப்ரதாம். அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்திலே மாகாளியம்மன் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது. சிலை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். அந்த மகா மாகாளியம்மனை திருப்தி செய்யக்கூடிய வண்ணமாக துர்காம்பிகையினுடைய சண்டி ஹோமத்துக்குலாம் நிறைய போயிருப்பீங்க. அந்த மாதிரி துர்காம்பிகையை திருப்தி பண்ணுவதற்காக துர்கா ஸ்தோத்திரம் இப்பொழுது அம்பிகையின் திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோபினி வாசினி விஷ்ணு விலாசினி விஷ்ணுனுதே பகவதி ஹேசிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி
சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது இறைவனை திருமறை தோத்திர வழிபாட்டுகளிலே இப்பொழுது சமர்ப்பணம் செய்வதற்காக நாம் இருக்கின்றோம். என்ன காரணம்னா மறுபடியும் நீங்க பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா அது என்னன்னு புரியாது. இதெல்லாம் தினம் நேற்று 1 மணி நேரம் ஐயர் உபச்சாரம் பூஜை எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு அதுக்கு மேலேயே பண்ணுவாரா இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் விட்டா பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி பூஜைகள்லாம் நேற்றே சொன்னோம். தினசரி வழிபாடுகளில் இந்த பூஜைகள்லாம் பண்ணணும். பெரிய கோயிலெல்லாம் கட்டினாங்க. இப்ப தஞ்சாவூர்ல பெரிய கோயில் கட்டினார் ராஜராஜ சோழன். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினாரு அந்த ராஜா. சிதம்பரத்துல கட்டினாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கோயில் இந்த பூஜையெல்லாம் நடக்கணும்னா அந்த கோயிலுக்கு உண்டான மானியங்களை அறிவித்தார்கள். பூஜை செய்வதற்கு ஐயருக்கு உண்டான பூமி, சமையல் பண்ணி கோயிலை பெருகி தருவதற்கு அதுக்கு உண்டானவங்களுக்கு ஒரு மானியம், வாத்தியம் தினசரி பூஜைக்கு 6 கால பூஜைன்னா 6 காலமே வாத்தியத்தோட தான் நடக்கும். அவங்களுக்கு உண்டான மானியங்களை எல்லாம் அறிவிச்சாங்க. அதில் அவங்க பயன்பெற்று அதை பலனை அனுபவித்துக் கொண்டு இந்த இறை பணியை செய்தார்கள். 4ஆம் வட்டத்தில் அவையெல்லாம்